Hello guys, welcome back to our channel. Today நம்ம பார்க்க போற ரெசிபி கடலை குழம்பு. மசாலாலாம் அரைச்சு எப்படி கடலை குழம்பு செய்யலாம்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. First மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் 6 தக்காளி எடுத்துர்க்கேன். எப்பயுமே வெங்காயத்தை விட தக்காளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுதான் இந்த கார குழம்புக்கு நல்ல டேஸ்ட் தரும். இப்போ இத தனித்தனியா அரைச்சு எடுத்துக்க போறேன். இதுக்கு நடுவுல நான் குக்கர்ல ஆல்ரெடி கடலையை வேக வச்சும் எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சாச்சு. அதே குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம். கடலையை ரொம்ப அதிகமாகவும் வேக வச்சிடாதீங்க, குழஞ்சிடும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனையும் போகணும், அப்புறம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதே நான் 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் வெங்காயம் தக்காளி அரைக்காமவும் செய்யலாம். பட் இது அரைச்சி செஞ்சால் இந்த காரக்குழம்பு சாப்பாட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஸ்பைசஸை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மல்லித்தூள் ரொம்ப டேஸ்ட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இப்போது மசாலா எல்லாமே நல்லா கிளறி விடுங்க. அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லாவே குக் ஆகிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கத்திரிக்காய், அப்புறம் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா நான் கடலையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப அதிகமாகவும் வேக வச்சு எடுக்க வேணான்னு. ஏன்னா நம்ம இதுலேயும் ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் அதிகமாக வேக வச்சு இருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் கூட இந்த கடலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போது காய்கறியும் அந்த கடலையும் கரெக்டான அளவில் நல்லா வெந்திருக்கு. ஒரு வாட்டி செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நான் தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தேங்காவும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் அரைச்சி சேர்க்கலைன்னா அதோட பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா கடலை குழம்பு ரெடி. இந்த கடலை குழம்பை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.